மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை யோபு 27:5 வசனத்தை நாம் தியானிக்கலாம், சிந்திக்கலாம். இந்த நாளிலும் இந்த யோபு புத்தகத்திலே, யோபு சரித்திரத்திலே இந்த 27வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். யோபு பக்தன் தன்னுடைய 3 நண்பர்களும் அவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆனாலும் யோபு என்ன சொல்கிறார்? என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். கடைசி பகுதி அது மிகவும், அந்த வார்த்தையானது என்னை மிகவும் தொடக்கூடியதாக இருந்தது. உத்தமம், இன்டெகிரிட்டி அதை மீனிங் நம்ம பார்க்கும்போது நாணயம், நேர்மை, கட்டுப்பாடு, ஒழுக்க கட்டுப்பாடு, இவை எல்லாவற்றையும் சேர்ந்து உள்ளடக்கிய குணத்தை கொண்டிருக்கிறார் இந்த யோபு பக்தன். யோபுவை குறித்து பார்க்கும்போது முதலாவது அவருடைய இந்த யோபு சரித்திரத்திலே 1வது அதிகாரத்திலே அந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. அங்கேயே அவருடைய உத்தம குணத்தை குறித்து பார்க்கிறோம். அதே இது அங்கே ஃபர்ஸ்ட் தொடங்கினது லாஸ்ட் வரைக்கும் அந்த அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவர் என்ன செய்கிறார்? அந்த உத்தமத்தை விட்டு விடவில்லை. இங்கே அதுதான் அவர் சொல்கிறார். தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அவர் என்ன சொல்கிறார்? 27:5 பார்க்கும்போது, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். நானும் இந்த யோபு சரித்திரத்தை என்னுடைய தனிப்பட்ட காலை தியானத்திலே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது அநேக நேரங்களில் இதை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த தியானத்திற்காக நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இந்த வார்த்தையானது என்னை மிகவும் தொடக்கூடியதாக இருந்தது. என் ஆவி பிரிய மட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த யோபுடைய உத்தமத்தை குறித்து பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான குணத்தை கொண்டவராக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் கூட சொல்லுவாங்க, உலகத்தோடு ஒத்து போகணும். இதுக்கெல்லாம் நம்ம ஏதாச்சும் பேசும்போது நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் மேடு பள்ள இருக்க தான் செய்யும். கொஞ்சம் என்ன செய்யலாம், கூட்டி குறைச்சி பேசணும். அப்படியே உத்தமாக நம்ம போக முடியுமா அப்படிம்பாங்க. ஆனால் பெரிய உத்தம புத்திரன் அவங்க என்ன பெரிய உத்தம புத்திராடுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த யோபு என்ன சொல்கிறார்? நான் சாகும் வரை, என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரை நான் என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு விளக்க மாட்டேன் என்று. எவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்விதமாக நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக, மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் எப்படி உத்தமமாக கர்த்தருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, சங்கீதம் 119:1, பாக்கியவான்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறவர்கள, கர்த்தருடைய வேதத்தை புரட்டுகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். அங்கே அந்த நடக்கும்போது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நம்ம நடக்கும்போது என்ன செய்யப்படுகிறோம்? உத்தமமார்களாகப்படுகிறோம், நாம் பாக்கியவான்களாகப்படுகிறோம். இந்த யோபு இவ்வளவு தனக்கு வந்த எத்தனையோ காரியத்திலும் தன்னுடைய மனைவி முதலாவது என்ன சொல்கிறார்? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று கூட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்? 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? இப்போ அவனுடைய உத்தம குணத்தை அந்த ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க, நண்பர்களும் அறிந்திருக்காங்க. இங்க தன்னுடைய மனைவியும் அவங்களை குறித்து என்ன சொல்றாரு? உம்முடைய உத்தமத்தை இன்னும் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியப்போ, எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருந்திருக்கிறார். அந்த எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வாழ்க்கை எப்படி தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய உத்தமத்திலே நான் இருப்பேன் என்று ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு வைராக்கியமான குணம் அந்த யோகத்திலிருந்து. இன்றைய நாட்களிலே
உங்களிடத்திலும் என்னிடத்துல இப்படிப்பட்ட கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? எந்த காரியத்திலே நாம் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 4:18, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுதல் நல்லது, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுதல் நல்லது என்று. இப்போ நாம் எதுல வைராக்கியம் பாராட்டணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது, வேதத்தை படிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருடைய காரியங்களை, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வது, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளோட இப்படிப்பட்ட நல்ல காரியத்திலே நாம் வைராக்கியம் பாராட்டுவது மிகவும் நல்லது. இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய உத்தமத்தை எப்படி விளங்க பண்ணுகிறோம் என்பதை நாம் தெரிந்து இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உத்தமமாக நடந்து கர்த்தருடைய வேதத்தை அதன்படி கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு 1:22 அவ்விதமாக சொல்லப்படுகிறது, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்ய வேண்டும்? செய்கிறவர்களாக இருத்தல் வேண்டும் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக இங்கே பார்க்கிறோம், இங்கே வேதத்திலே 2 மனிதர்களை நாம் பார்க்கிறோம் உத்தமமாக பின்பற்றினார்கள் என்று வேதத்திலே. முதலாவது நோவா. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்க்கும்போது, நோவாவின் வம்சவர் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய காலம் எப்படிப்பட்ட காலமா இந்த மேற்கூடிய வசனத்திலே பார்க்கும்போது, ஆதியாகமம் 6:5 பார்க்கும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோட்டம்னா நித்தமும் பொல்லாத இருக்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த மனிதனுடைய படைத்ததற்காக என்ன செய்யறார்? மனஸ்தாபப்படுகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய காரியங்கள் அந்த நாட்களிலே நோவான்கள் அப்படிப்பட்ட இருந்தாலும், ஆனால் நோவாவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். உத்தமனுமாய் இருந்தது மாத்திரமல்ல, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தேவன் என்ன சொன்னாரோ அவ்வளவு அத்தனை மக்கள் இருந்தார்கள். உத்தமமாய் பின்பற்றதுனாலே என்ன செய்தார்? அந்த வேலைக்குள்ளே செல்ல முடிந்தது. இந்த நாட்களிலும் நாமும் இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளிலே நாம் வைராக்கியமாய் பக்தி வைராக்கியமாய் இருந்து கடைபிடித்து அதன்படி செயல்படும் போது நாமும் வந்த பரம கானானை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். அவருடைய வருகை என்பது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தம்மும் உண்மையான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசிங்கள் என்று இந்த மத்தியில நாம் பார்க்கும் பிரகாரமாக அவ்விதமாக உங்களையும் என்னையும் அவ்விதமாக தேவன் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இங்கே இந்த நோவா உத்தமமா இருந்ததினாலே, உத்தமமாக இருந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை அந்த என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே செய்தார். இந்த வேத வாக்கியங்களின்படி நாம் ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம உணர்ந்து நாம் செயல்படுவோமானால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவர்களாக நாம் இருப்போம். கர்த்தரும் அது மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை அவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து உத்தமமாக நடத்தல் மிகவும் அவசியமாக. இரண்டாவதாக யோசுவா 14:8 காலேபை குறித்து பார்க்கிறோம். காலேபும் உத்தமமாக பின்பற்றினார் என்று கூறப்படுகிறது. ஆனால் என்னோட கூட என் சகோதரி ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணது, நானும் என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அடுத்ததாக இங்கே பார்க்கும்போது 14வது வசனத்தை பார்க்கும்போது, ஆதலால் யோசுவா 14:14 அதில் ஏனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின நாள் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அங்கே நோவா உத்தமமாக கர்த்தருடைய கீழ்ப்படிக்கு அப்படியே கீழ்ப்படிந்து காரியங்களை செய்ததுனாலே பேரைக்குள்ளே செல்ல முடிந்தது. இங்கே கர்த்தருடைய உத்தமமாக காலேப் பின்பற்றதினாலே அந்த எபிரோனை சுதந்திரிக்க முடிந்தது. ஆண்டவரும் அவரை குறித்து சாட்சி, மோசையும் அவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. நம்மை குறித்து, நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சபை நம்மை குறித்து என்ன விதமாக சாட்சி சொல்கிறார்கள். மாத்திரமல்ல கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை நாம்
உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 10:9 வசனம் சொல்லப்படுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாக நடக்கும்போது நம்ம பத்திரமாக, அடுத்தபடியாக உத்தமமாக நீதிமொழிகள் 10:18 உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று. அப்போ இப்படியே உத்தமமாக இருக்கும்போது என்ன செய்யப்படுகிறது? ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார், பத்திரமாக நடத்துகிறார், நம்மளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே மத்திய 25:21 தான் அந்த காரியங்களை பார்த்தோம். உண்மை முத்தங்களை ஊழியக்காரனை என்று ஆண்டவர் கூப்பிட்டு இதனுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று அவர் சொல்லலாம். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வருகை நாளிலே நம்ம நியாசத்தில் இருக்கும்போது அவ்விதமாக நம்மளை தேவன் நம் ஒவ்வொருவரையும் கூப்பிட்ட விதமாக சொல்லுவாரா என்பதை நாம் அறிந்தவர்களாக இந்த உலகில் ஜீவிக்கிற நாம் கர்த்தருடைய கற்பனையும் கட்டளையும் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக உத்தமமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய நாமும் அவர் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு யோபுவை போல உத்தமமாக வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது நாமும் அந்த பரம காணானை சுதந்திரத்து கொண்டு ஆண்டவரோடு அரசால கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.